என்னோட கையில ஒரு நட் அண்ட் போல்ட் இருக்கு. இப்போ இந்த நட்டை இந்த கட்டிங் பிளேயர்ல லாக் பண்ணிட்டு இதை ஸ்பின் பண்ணி ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். பட் 10 தடவைக்கு மேல ஸ்பின் பண்ணியாச்சு, அது ரிமூவ் ஆகல. இப்போ அடுத்ததா இந்த போல்ட்ல ஒரு டிஸ்க் அட்டாச் பண்ணிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த பிளேயர்ல அட்டாச் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். ஜஸ்ட் 3 attempts அது கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகிருச்சு. How it's possible? இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ஃப்ளைவீல் எஃபெக்ட். நியூட்டன்ஸ் லா ஆஃப் இனர்ஷியா படி பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகுற ஆப்ஜெக்ட் அதே ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், அது மேல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத வரைக்கும். இதே லா ரொட்டேஷனல் மோஷனுக்கும் அப்ளை ஆகும். அதுக்கு பேர் தான் ரொட்டேஷனல் இனர்ஷியா. சோ இந்த ரொட்டேஷனல் இனர்ஷியாவோட மெஷரை தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருந்துச்சுன்னா அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் எப்போ அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கும்? இந்த போல்ட்டோட மாஸ் அதிகமா இருக்கும் போது, பிளஸ் அந்த மாஸ் இந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு, இது ரெண்டையும் பொறுத்து தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நான் இதுல இந்த டிஸ்க அட்டாச் பண்ணியிருக்கேன். சோ அதோட ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, சீக்கிரமா ரிமூவ் ஆகுது. சோ ஜஸ்ட் ஒரு டிஸ்க ஆட் பண்றதுனால ரொட்டேஷன் எப்படி ஸ்மூத்தாவும் லாங் லாஸ்டிங்காவும் மாறுதுங்கிறத இந்த டெமோல பார்த்திருப்பீங்க. இந்த ஃப்ளைவீல் எஃபெக்ட் ரியல் லைஃப்ல நம்ம பல இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் நீங்க சின்ன வயசுல விளையாடின கார்ல கூட இந்த ஃப்ளைவீல் எஃபெக்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இந்த ஃப்ளைவீல் எஃபெக்ட் எங்க யூஸ் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.